எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நித்தியான சிந்தானம் பகுதியில் பெரியாழ்வார் பாடலில் சென்னியோங்கு பாடலை கேட்டுருக்கோம். சென்னியோங்கு பதியத்தில் 5வது பாட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நித்தியான சந்தானன்றது தினம் நம்ம பெருமாளை சேவிக்கிறது. நைத்தியான சந்தானம்னு ஒன்று இருக்குது. நைத்தியான சந்தானன்றது அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நைத்தியனாலேயே மிகச்சிறந்தன்னு அர்த்தம். ஞானிகள், மிகச்சிறந்த ஞானிகள் என்ன பண்ணுவாங்களா, அனுசந்தானம் தன்னை குறைச்சிப்பாங்களாம். தன்னை குறைச்சி சொல்லிப்பாங்களாம். எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ என்ன எப்படி சொல்றியே. அது இன்னைக்கு கூட நம்ம சில சான்றோர்கள்கிட்ட பார்க்குறோம். அதுதான் நைத்தியானுசந்தானன்றது. நைத்தியானுசந்தானம் மிகப்பெரிய அறிஞர்கள் தன்னை ஒன்றும் இல்லாதவனா சொல்லிப்பாங்களாம். அதை தன்னை தாழ்த்தி சொல்லிக்கிறது. அதுதான் அது இருக்கட்டும். இப்போ இது பொருளை பார்ப்போம். இந்த பாட்டு சொல்கிறேன். 5வது பாட்டு பெரியாழ்வார் இதில் சென்னியோங்கு பதிகத்தில் 5வது பாட்டு. பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறமழ உரைத்தாற்போல் உன்னை கொண்டு என் ஞாபகம்பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன். உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் முன்னிலிட்டேன். என் அப்பா என் ரிஷிகேசா, என்னுடைய காவலனே. இது பாட்டு. பாட்டை பார்த்தோம்னா இதுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா, பொன்னை கொண்டு உரைகள் மீதே, தங்கத்தை கையில் எடுத்து உரைகளில் தேய்க்கிறோம் இல்லையா, அது உரைகள் மேதே. உரைகள் மீது பொன்னின் தன்மையை அறிய தூய்மையை உரசி பார்க்குறோம் இல்லையா, அந்த கல்லில், அது நிறமழை உரைத்தால் போல். பொன்னின் தூய்மையோட நிறம் அப்போ தெரியும் உங்களுக்கு. தேய்க்கும் போது அதுக்கு அந்த தங்கத்தை கையில் எடுத்து அதில் தேய்க்கும் போது தெரியும் உங்களுக்கு பொண்ணோட குவாலிட்டி என்னது தெரியுது இல்லையா. நிறமழை உரைத்தாற்போல் உரைகள் மீதே உரைத்தாற்போல், பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறமழை உரைத்தாற்போல் உன்னை கொண்டு, ஒன்னை வச்சு, என் ஞாபகம்பால், என்னோட நாக்கில் தேய்ச்சி அப்படின்றார். உன்னை கொண்ட ஞாபகம்பால் உரைத்து கொண்டேன். உன்னை கொண்டு ஞாபகம்பால் உரைத்து கொண்டேன்றது இந்த இடத்துல என்னன்னா, என் நாவால சொல்றேன்னு அர்த்தம். உன்னை கொண்டு என் ஞாபகம்பால் உரைத்து கொண்டேன். நாக்கால சொல்லி என்னோட குவாலிட்டியை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தேன். உன்னை கொண்டு ஞாபகம்பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன். மாற்றின்றின்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. இந்த மாற்றின்றின்றது என்னன்னா, குறையின்றின்னு அர்த்தம். மாற்றுன்னா பத்திரம் மாத்து தங்கன்னு வாங்க, தெரியுமா உங்களுக்கு. அந்த மாத்து குறையாம இருக்குது. இதான் தங்கத்தின் தரம் குறையாம இன்றி அப்படியே இருக்கும்படி உரைத்து கொண்டேன். என் வாயால் உன்னை இது தூக்கி வச்சு பேசுகிறேன். என்னோட தரம் குறையாத, உன்னோட தரம் குறையாத, உடனே நான் தூக்கி வச்சு பேசுகிறேன். என்னோட தரமும் குறையாத, உன்னோட தரமும் குறையாத, என் நாக்கால் உன்னை தூக்கி வச்சு பேசுகிறேன்னு அர்த்தம். உன்னை கொண்டு ஞாபகம்பால் மாற்றின்றி, அந்த உரைக்கிறது, அந்த முதல்ல சொல்கிறது உரசுறது. உரைகள் மீதுன்றது உரசுறது. இது வாயால் சொல்றது. ஞாபகம் வச்சுங்க, அது 2 அர்த்தம் இருக்கு. உரைகள் மீதே நிறமழை உரைத்து கொண்டிருந்தது. உன்னை கொண்டு ஞாபகம்பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன். உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன். அதாவது அந்த உன்னை கொண்டு என்னுள்ள வைக்கிறது எப்படி சொல்றது, அதாவது உன்னுடைய ஈர்ப்பு சக்தி. உன்னுடைய ஈர்ப்பு சக்தியால, என்னுடைய ஈர்ப்பு சக்தியால உன்னை ஈர்த்து உள்ள வச்சேன். உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் முன்னிலிட்டேன். அடுத்தது என்னாச்சுன்னா, நான் என்னுடைய ஈர்ப்பு சக்தியால உன்னை உள்ளுக்குள்ள வச்சேன். ஆனா உன்னோட ஈர்ப்பு சக்தி பெருசா இருக்கு. அது என்ன பண்றது, என்னை ஒரே சுருட்டா அந்த மேக்னெட் மாதிரி சுருட்டி என்னை தூக்கி உள்ள போட்டுருது. அதான் என்னையும் முன்னிலிட்டேன். மொத்தமாவே என்னை உனக்குள்ள போட்டேன் அப்படியே. அதான் அந்த உன்னோட ஈர்ப்பு சக்தியால, என்னோட ஈர்ப்பு சக்தியால உன்னை இழுத்து பார்த்தேன். நீ உன்னை இழுத்து என் நெஞ்சில வச்சேன். ஆனா என் நெஞ்சில வைக்கும் போது உன்னுடைய ஈர்ப்பு சக்தியால என்ன நான் அப்படியே முழுசா உனக்குள்ள போட்டேன், மாறிடுது. அதான் சொல்றேன், உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் முன்னிலிட்டேன். என் அப்பான்றது இந்த இடத்துல தந்தைன்னு, அதாவது காப்பவனை தந்தைன்னுவோம் இல்லையா, பாதுகாப்பா இருக்கிறவங்கள தந்தைன்னுவோம். அது மாதிரி இது என் அப்பான்றது எனக்கு பாதுகாப்பா இருக்கிறவனே. அதுல பாத்தீங்கன்னா இருடி கேசான் இருக்கும். இருடி கேசான் இருக்கும். ரிஷி கேசான்னு அர்த்தம் இருக்கு. பாத்துங்க, ரிஷி கேசான்ற வார்த்தைக்கு எவ்வளவு தமிழ்ல அந்த காலத்துல பண்ணியிருக்காங்க பாருங்க.
இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஒத்து கவனிக்கணும். தமிழ் சான்ஸ்கிரிட் சாராத சமஸ்கிருதம். நேற்று நானும் இதுக்கு போயிருந்தோம், வல்லக்கோட்டைக்கு போயிட்டு ஸ்ரீபெரும்புதூர் போயிட்டு வந்தோம். ஸ்ரீபெரும்புதூர் போனப்போ நாங்கள் வரும்போது பேசிட்டு வந்தது தான். இந்த சமஸ்கிருதம் சாராத அந்த காலத்திலே பெரிய ஆழ்வார்கள்லாம் பண்ணியிருக்காங்க, நாயன்மார்கள் பாடியிருக்காங்க. நாயன்மார்கள் பாட்டில் கூட ஒரு பாட்டில் கூட சமஸ்கிருத வார்த்தை ஒரு எழுத்து கூட ஜா கூட வராது, ஒரு சா ஜா எதுவுமே வராது. தமிழ் எழுத்து இது பாருங்க, என்னப்பா ரிஷிகேசா. ரிஷிகேசான்றது அது. ரிஷிகேசான்றது இருடி கேசா, கேசா அப்படின்னு போட்டு பாருங்க. அது மாதிரி அதை நீங்கள் அந்த புக்கில் நான் கொடுத்துருக்கேன், அதில் பாருங்க, இருடி கேசான் இருக்கும். ரிஷிகேசான்றது தான் அதுக்கு அர்த்தம். ரிஷிகேஷ்னா கேஷ்னா கட்டுப்படுத்துவர். கேஷன் ரிஷிகேசான்னா ரிஷிகளை கட்டுப்படுத்துவர். கேஷன் என்னை கட்டுப்படுத்துறவர்னு அர்த்தம். ரிஷிகேசா ரிஷிகளை கட்டுப்படுத்துவோர் அப்படின்னு அர்த்தம். புலன்களை கட்டுப்படுத்துவோர்னு ரிஷிகளோட புலன்களை கட்டுப்படுத்துறவர்னு அர்த்தம். இந்த இடத்துல ரிஷிகேசா, என்னுயிர் காவலனே, எனக்கு என்னோட உயிரை காப்பாற்றுறதுல பொறுப்பாளனாக இருக்கிறவனே அப்படிங்கிறதா இதில் அர்த்தம். இந்த பாட்டில் அருமையான பாட்டு பாருங்கள். இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சான்ஸ்கிரிட் கலக்காத கொண்டிருக்காரு பாருங்க, அது ஒன்று இருக்குது. அது மாதிரி இறைவனை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறதுக்கு போய் இறைவன் உங்களை தூக்கி மனசுக்குள்ளே போட்டுட்டார். அது எவ்வளோ பெரிய விஷயம் அது. என்னை கொண்டு உன்னுள் வைத்தேன், உன்னையும் எண்ணிலிட்டேன். நினைச்சது என்னமோ உன்னை கூப்பிட்டு என் மனசில் வச்சுக்கணும்னு தான். ஆனால் நடந்தது என்னமோ உன்னோட ஈர்ப்பு சக்தியால் நான் உனக்குள்ளேயே வந்துட்டேன் அப்படின்ற எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காரு பாருங்க. அதை அவ்வளோ அருமையாக உருவகப்படுத்தி சொல்லியிருக்காரு பாருங்க. அதுதான். தேங்க்யூ. நாளைக்கு 6வது பாட்டு பார்ப்போம். தேங்க்யூ.